அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1007. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 76. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆனிலே நீண்ட நெடிய வரலாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் சந்ததியை சார்ந்தவர்கள் ஆவார்கள். கிபிதி இனத்தைச் சேர்ந்த ஃபிரௌன் பனி இஸ்ராயல்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உயிருடன் அவர்களுடைய ஆண் மக்களை கொலை செய்து வந்தான். பெண் மக்களை மட்டும் உயிரோடு வாழவிட்டான். அவனுடைய அழிவுக்கு பனி இஸ்ராயல்களிலிருந்து ஒருவர் வருவார் என்று அவனுக்கு ஜோதிடன் மூலமாகவும் அவனுடைய உயிருக்கும் ஆட்சிக்கும் ஆபத்து என்பதையும் முன்கூட்டியே சொன்னதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் கஸஸ் வரலாறுகள் என்ற 28வது அத்தியாயத்தின் ஆரம்பங்களில இவ்வாறு கூறுகின்றான். தாசீம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் நத்லு அலைக மின் நபை மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யூமினூன். தாசீம் மீம் இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்காக நாம் மூசா மற்றும் ஃபிரௌனுடைய வரலாற்றிலிருந்து உண்மையை கொண்டு உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நத்லு அலைக மின் நபை மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யூமினூன். இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்லி وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. நிச்சயமாக ஃபிரௌன் இப்பூமியில் பெருமை அடித்துக் கொண்டு அவருடைய ஆட்சியில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக்கி அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தாரை பனி இஸ்ரவேலர்களை பலவீனப்படுத்தினார். அவர்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டு வைத்தான். நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான். ஆயினும் وَنُرِيدُ أَن نَّمُنَّ عَلَى الَّذِينَ اسْتُضْعِفُوا فِي الْأَرْضِ وَنَجْعَلَهُمْ أَئِمَّةً وَنَجْعَلَهُمُ الْوَارِثِينَ. ஆயினும் எகிப்திய பூமியில் பலவீனப்பட்டோருக்கு நாம் உபகாரம் செய்யவும் அவர்களை தலைவர்களாக்கிவிடவும் அவர்களை அந்த நாட்டுக்கு வாரிசுகளாக்கவும் நாம் நாடினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், எந்த பனி இஸ்ராயல்களுடைய ஆண் குழந்தைகளை உயிருடன் கொலை செய்து அவர்களுடைய சந்ததிகள் மிகைக்காமலும் அவனுக்கு எவ்விதமான ஆபத்தும் வந்துவிடாமலும் இருக்க தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்த அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் இறை செய்தியை வஹியை அறிவித்து அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக செவிலி தாய்களுடைய பாலையெல்லாம் அந்த குழந்தை ஏற்காமல் தன்னுடைய தாயுடைய பாலையை ஏற்கக்கூடிய அளவிலே அல்லாஹ் பல ஹிக்மத்துகளை பல நுட்பமான விஷயங்களை நிகழ்த்தி காட்டினார். எந்த ஃபிரௌன் அழிக்கப்பட வேண்டுமோ, பனி இஸ்ரவேலர்களின் சந்ததிகளை அழித்து கொண்டிருந்தானோ, அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே அவருடைய பிரதான எதிரியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளருமாறு செய்தார். இதை பற்றி அல்லாஹ் கூறும்போது, இன்னும் பூமியில் அவர்களை நிலைப்படுத்தி ஃபிரௌனும் ஹாமானும் அவ்விருவரின் படைகளையும்
அவ்விருவரின் படைகளும் இவர்களை பற்றி எவ்விஷயத்திலும் பயந்து கொண்டிருந்தார்களோ அதை காண்பிக்கவும் நாம் நாடினோம். நாம் மூசாவின் தாயாருக்கு அவருடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவாயாக, அவர் மீது ஏதேனும் ஆபத்து வரும் என்று நீ பயப்படுவாயானால் அவரை ஆற்றில் விட்டுவிடு. அப்பால் அவருக்காக நீ பயப்படவும் வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம். நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம், இன்னும் அவரை நம் தூதர்கள் ஒருவராக ஆக்கி வைப்போம் என்று அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு வஹீ அறிவித்ததாக சொல்கிறார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றெடுத்தது ஆண் குழந்தை, அரசாங்கத்திற்கு தெரிந்தால் அறுத்து கொலை செய்து விடுவார்கள் என்ற நிலையிலே அவர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேதான் பாலூட்டு குழந்தைக்கு உனக்கு பயம் ஏற்படுமானால் ஆற்றில் விட்டுவிடு, அதற்கு பிறகு நான் அவருடைய நிலையை மாற்றுவேன், திரும்பவும் அந்த குழந்தையிடமே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது, இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.